இதனால் விசேஷமாய் போதுகர் தாஸ், போதுகர் சார்ல்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் தாஸ் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2024ஆம் ஆண்டிலே நாம் 3ஆம் காலாண்டில் மார்க்குவின் சுவிசேஷம் புத்தகத்தை நாம் ஓய்வு நாள் பாடமாக படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு பாடம் 5 கடல் புறத்து அற்புதங்கள் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் மார்க் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் என்பதே. அருமையான வசனம். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், கலிலேய கடல் அருகே கிறிஸ்து செய்த மகத்தான ஊழியம். இந்த கடல் அளவின் சுற்றுப்புறம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 13 மைல் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கிலோமீட்டர் கணக்கில் நம்ம கணக்கெடுப்போமே என்றால் 21 கிலோமீட்டர் அளவு அது சுற்றளவு உள்ளது என்று பார்க்கிறோம். மிகவும் அழகான ஒரு இடம், அங்கு போனவர்களுக்கு நன்றாக தெரியும். அதிலும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் எல்லாருடைய பிழைப்பும் அதிகமாக இருந்த ஒரு இடம் அப்படின்னா அந்த இடம்தான். ஏன் அப்படின்னா மீன் பிடிக்க போவாங்க, பிடிக்கிற மீனை வைத்து தான் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா இதுவுமே உள்ளடங்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர் போய் நம்முடைய சீஷர்களை கூட்டி கொண்டு போகிறார். அதில் 4ஆம் அதிகாரத்தினுடைய அந்த நிறைவு பகுதிக்கு வரும்பொழுது இவர் படகில் இருக்கிறார். படகில் இருக்கும்பொழுது இவர் அந்த ஊழியத்தையெல்லாம் முடிச்சுட்டு நித்திரை ஆகி விடுகிறார். சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா திடீரென்று ஒரு பயங்கரமான ஒரு பெருங்காற்று, புயல், இவர்கள் எல்லாம் மடிந்து போகிறதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை. அப்போ இவர் எழும்பி என்ன பண்ணுறாருன்னா காற்றையும் கடலையும் அமைதலாக்குகிறார். அந்த அற்புதமான செயலை சீஷர்கள் முதலாவதாக பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இவருக்கு காற்றும் எல்லாமே கடலும் அடங்குகிறதே என்று சொல்லி. அப்படியே நம்ம இந்த பாடத்தில் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது இந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு விதமான புயல் போல இருக்கிறது. ஆனால் இந்த முறை கிறிஸ்து கடலிலே என்ன பண்ணுறாரு, நடந்து வருகிறார் என்று பார்க்கிறோம். அங்கேயும் அதை அமைதலாக்குகிறார். இந்த 2 அனுபவங்களை நாம் ஒப்பிட்டு அதிலையும் குறிப்பாக கலிலேயா சுற்றிலும் ஆண்டவர் செய்த இந்த ஊழியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாடம் 5 முதலாவது கேள்வி பாஸ்டர் தாஸ் உங்களுக்கு. இயேசு சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று பயணப்பட்ட போது நடந்தது என்ன? என்ன நடந்தது என்றால், ஒரு பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று என்று மார்க் 4ஆம் அதிகாரம் 35லிருந்து 41 வரைக்கும் அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். வசனம் 37 நாம் கவனித்தோம் என்றால், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கப்பலினுடைய பின் பகுதியில், அந்த படகின் பின் பகுதியில் போய் அவர் நல்ல தலாணி வச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டார். பைபிள் அப்படித்தான் சொல்லுது பாருங்களேன். 38ஆம் வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அந்த பிற்பகுதியில் தூங்குறதுக்கான ஒரு வசதி இருந்துச்சு. ஆண்டவர் தலாணி வச்சு நல்லா தூங்கினார். அந்த பலத்த சுழல் காற்று கொந்தளிப்பு புயல் அடித்த உடனே சீஷர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. பயந்து, ஐயரே ஐயரே நாங்கள் என்ன செய்கிறோம், மடிக்கிறோமே. அப்படி தான் லூக்காவில் படிக்கலாம். பொதுகிறே நாங்கள் எல்லோரும் இப்படி அழிகிற நிலைமையில் இருக்கிறோமே, நீங்கள் தூங்குறீங்களே அப்படின்ட்டு ஒரு காட்சியை நாம் அங்கே படிக்கிறோம். 37ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம் என்றால், ஆங்கில பைபிளில் தேர் அரோஸ் அ கிரேட் ஸ்டார்ம் என்று இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய புயல் எழும்பியது அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. அதே போல் 39ஆம் வசனத்தில் இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, அண்ட் ஹீ அரோஸ் என்று இருக்கிறது. தமிழில் படிக்கிற பாருங்க, அவர் எழுந்து. ஒரு பெரிய புயல் எழுந்தது, ஆண்டவரும் எழுந்தார். என்ன அர்த்தம்னா, ஃபார் எவ்ரி கிரைசிஸ் தேர் இஸ் கிரைஸ்ட் ஆர் ரெடீமர். நம்ம சந்திக்கிற எல்லா நெருக்கடிக்கும் பிரச்சனைக்கும் நம்மை மீட்கிற மீட்பர் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் நமக்கு அழகாக நினைப்பூட்டுகிறது. இந்த சம்பவத்தில் இயேசு கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அது அப்படியே அமைதலாயிற்று. இந்த நிகழ்வில் உள்ள பொதுவான பண்புகள் என்ன? பொதுவான பண்புகள் என்று பார்க்கும் பொழுது, இங்கு சீஷர்கள் தேவனுடைய தெய்வீக வல்லமையை அவர்கள் பார்க்கிறார்கள். முதலாவதான ஒரு காட்சி, அந்த டிவைன் பவர்.
எப்படின்னா அதை வந்து எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மனுஷகுமாரரை நாம் விவரித்து சொல்லப்படுகிற அந்த வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அதில் இங்கே சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ அவருடைய படைப்பு எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது அவர் வார்த்தையினால் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவர்தான் அந்த வார்த்தையானவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை ஃபஸ்ட்டு முறையாக இங்கே வந்து சீஷர்கள் பார்க்குறாங்க. இல்லை இன்னொரு பகுதியில் என்ன அப்படின்னா, மனுஷீகத்தில் மனுஷர்களாக அவங்க பயப்படுறாங்க. ஐயோ ஒருவேளை நம்ம செத்து போயிடுவோமோ, அழிஞ்சிருவோமோ, நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமோ என்கின்ற பயமான ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு நிலையில் தான் ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுக்குறார். நீ இறையாதே, அமைதலாய் இரு என்கின்ற ஒரு கமாண்ட். அந்த ஒரே கமாண்டில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய பயமும் என்ன ஆகுது, தைரியம் கிடைக்குது. அதே நேரத்தில் கடலும், அந்த சீருகிற கடலும் அமைதல் ஆகிறது என்று பார்க்கிறோம். இதை வந்து எதற்கு நமக்கு பாடத்தில் ஒப்பிட்டுருக்கிறாங்கன்னா, சங்கீதம் 104 1லிருந்து 9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த அண்டசராசரங்களையும் படைத்த ஆண்டவருக்கு அவரால் படைக்கப்பட்ட இந்த படைப்பு அவருக்கு கீழ்ப்படுகிறது, அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. பஸ்தாஸ், உங்களுக்கான கேள்வி, லேகியோன் சம்பவத்திலிருந்து மாபெரும் போராட்டம் இயேசுவின் வல்லமை குறித்து நமக்குள்ள பாடம் என்ன? அநேகம் பிசாசுகள் பிடித்திருந்த இந்த லேகியோனை பற்றி நாம் எங்கே படிக்கிறோம்னா, மார்க் 5ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்களிலே வாசிக்கிறோம். கதரேனருடைய நாட்டில் கடாரா என்ற பகுதியில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அந்த பிசாசுகளால் நிறைந்திருந்த அந்த மனிதன், அவன் கல்லறையில் தான் இருப்பான், ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான், தலையெல்லாம் பயங்கரமாக இருக்கும், சங்கிலியில் எவ்வளவோ கட்டி வச்சாலும் சங்கிலியெல்லாம் அறுத்துருவான், அந்த பக்கம் இரவும் பகலும் யாரும் நடமாட முடியாது, பயங்கரமாக கூச்சல் போடுவான். இப்படி ஒரு மனிதன், இவனை தான் லேகியோன் என்று சொல்லி நம்ம மார்க் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பாவியான ஒரு மனிதனை பிசாசின் கூட்டம், ஒரு பிசாசு கிடையாது, அநேகம் பிசாசுகள் 2000 பண்டிகைகளுக்குள்ளே புகுந்ததுன்னு படிக்கிறோம். அப்போது ஒரு 2000க்கு அதிகமான பிசாசுகள் அவனுக்குள்ளே இருந்திருக்கும். ஏன்னா லேகியோன் என்ற பெயரே ஒரு ரோம சேனைக்குரிய வார்த்தை. லீஜியன் அப்படின்னா ஒரு 3000லேருந்து 6000 படை வீரர்கள் இருக்கிற அந்த சேனைக்கு தான் லேகியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவனுக்குள்ளே இருந்திருக்கு. பாவியான ஒரு மனிதனை பிசாசு கூட்டம் எவ்வளவாக பாடாய்ப்படுத்த முடியும் என்பதற்கு இந்த லேகியோன் சம்பவம் ஒரு தத்ரூபமான உதாரணமாக இருக்கிறது. அங்கே போய் இறங்குறாங்க, இந்த படகு பயணத்தை முடித்து அங்கே போய் இறங்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரம் முதல் 2 வசனங்களில் ஆண்டவர் மட்டும்தான் போகிறார். அந்த பிசாசு படித்த எதிர்த்தாப்பில் வர்றான். கூட யார் இருந்த மாதிரி சீஷர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, எல்லாம் பயந்து ஓடி போனார்கள். ஆனால் இவன் மட்டும்தான் என்ன செய்கிறான், இந்த பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதன் மட்டும்தான் இயேசுவை சந்திக்கிறான். 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். பணிந்து கொண்டு என்றால் கிரேக்க வார்த்தை ப்ராஸ்கினியோ என்ற ஒரு வார்த்தை. அதாவது அவன் வர்ஷிப் பண்ணான், தேவனை தொழுது கொள்ளும் விதத்தில் அவன் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்தான் அப்படின்ற மாதிரி தான் வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, பிசாசு கூட்டமே அவனுக்குள்ளே இருந்து கூச்சலிட்ட போது அவனுக்குள்ளே இருந்த அந்த மனிதம், அந்த மானிடத்தன்மை விடுதலைக்காக இயங்கியது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாபெரும் போராட்டத்தில் ஆண்டவர் ஒரு பக்கம் நம்ம மீட்கணும்னு நினைக்கிறாரு, சாத்தான் இன்னொரு பக்கம் நம்ம அழிக்கணும்னு என்ன செய்கிறான், அவன் தீவிரமாக இருக்கிறான்றதை பார்க்குறோம். ஆனாலும் தேவனுடைய வல்லமை தான் மிக உயர்ந்தது. தேவன் அவனுக்கு விடுதலை கொடுத்து அவன் புத்தியை சுத்தமாக்கி அவனை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமை எவ்வளோ பெரியது என்பது நமக்கு இதன் மூலமாக விளங்குகிறது. தொடர்ந்து லேகியோன் சம்பவத்திலிருந்து வெளிப்படும் முக்கிய கருத்துக்கள் என்ன? இதில் முக்கியமான கருத்துக்கள் என்ன என்று நாம் பார்க்கிறோம் என்றால், இதை 2 பிரிவாக நாம் பார்க்க முடியும். முதல் பிரிவில் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டை மையமாக வைத்து பார்க்கும் பொழுது மரித்தவர்கள் அல்லது பிணங்கள் இருக்கிற இடம் வந்து இட்ஸ் அன் அன்க்ளீன் பிளேஸ். குறிப்பாக வந்து நம்ம என்னாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட தீட்டான இடத்திற்குள்ளே யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பொதுவாக போக மாட்டாங்க என்று நாம் பார்க்குறோம். அதே போல் பன்றிகள் என்று வரும்பொழுது யூதர்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு அருவருப்பான மிருகம்.
அந்த மிருகத்தை தொடவும் கூடாது, அந்த கறியை அவங்க என்ன பண்ணக்கூடாது, புசிக்கவும் கூடாது, அது அருவருப்பானது என்பதை லேவியராகவும் 11:7 நம்ம வாசிக்கிறோம். இப்போ 2வது பகுதியில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இதில் என்ன நம்ம பார்க்குறோம் என்றால், மாபெரும் போராட்டத்திலே கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான யுத்தம் என்று பார்க்கிறோம். சாத்தானோடு அவனுடைய சேனைகள் அல்லது அவன் கூட தள்ளப்பட்ட மற்ற டீமன்ஸ் என்று பார்க்கிறோம். இவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். இதில் ஏதோ அவங்க ஜெயிச்சது போல இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள்லாம் வராங்க, கேள்விப்பட்டு இப்போ இத்தனை ஒரு 2000 பன்றிக்கு மேலே பன்றிகள் போய் எல்லாம் தண்ணியில் விழுந்து செத்து போகுது. இந்த காட்சியை பார்த்ததும் அவங்களுக்கு வருமானமே அதுதான், ஒரு பிஸ்னஸ் லாஸ் மாதிரி. அவங்க பார்க்குறாங்க, இவரால் தான் இந்த பெருத்த நஷ்டம். ஒரு தேவசாயிலில் படைக்கப்பட்ட மனுஷன், இத்தனை வருஷமாக இருந்தவன், இன்றைக்கி சொஸ்தமாக இருக்கிறானே அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய இது கிடையாது. அவங்களுக்கு மணி தான், எங்களுடைய வருமானம் போயிடுச்சு. அதனால் இப்போ கிறிஸ்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நீங்கள் இந்த ஊர் பக்கம் எங்கள் இடத்துக்கு வரக்கூடாது. சாத்தானா அவனுடைய சேனைகளும் ஜெயிச்சது போல் இருக்கிறது. ஒரு 2 பாயிண்ட் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான முடிவு என்னென்னா, அதை தான் பாஸ்டர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். சொஸ்தமாக்கப்பட்ட அந்த மனுஷனை ஆண்டவர் சாட்சியாக தன்னுடைய இனத்தாருக்குள்ளும் ஜனத்தாருக்குள்ளும் அனுப்புகிறார். இவன் கேட்குறான், ஆண்டவரே நான் உங்கள் கூடயே வந்துடுறேன், நான் எப்பவுமே உங்கள் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அவனை அவனுடைய ஊருக்குள்ளாக அனுப்புகிறார். பிற்பாடும் நம்ம இந்த அனுபவத்தை பார்க்க முடியும். அவன் ஏராளமான மக்களை ரட்சித்து கிறிஸ்துவின் பாதத்திலே பின்பு வருகிறான் என்பதை நம்ம அறிய முடியும். ஆனால் இந்த அனுபவத்தில் நமக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இவனை ஒரு மிஷினரியாக ஆண்டவர் உருவாக்கி அவனை அனுப்புகிறாரு. அவன் போய் சாட்சி பகிர்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பாடம் அடுத்த கட்டத்துக்குள்ளே போகுது. எவிருவிடம் வெளிப்படும் தனித்துவமான குணங்கள் என்னென்ன? ஆங்கிலத்தில் ஜைரஸ் அப்படின்னு படிக்கிறோம். யவீரு யாருன்னா ஜெபாலய தலைவன் என்று வேதாகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யவீரு பற்றி மார்க் 5ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் வாசிக்கிறோம். தன்னுடைய மகள் வியாதியாக கிடக்கிற, மரண அவஸ்தைப்படுகிறாள், அவளை சுகமாக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறான், வேண்டிக் கொள்கிறான். உதாரணமாக ஜெபாலய தலைவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. யூத ஜெபாலய தலைவர்கள் அவங்களாம் இயேசுக்கு எதிராகத்தான் இருந்தவர்கள். நீங்கள் லூக்கா 13:14 படித்தீங்கன்னா, இந்த 18 வருஷம் ஒரு கூனி ஒருத்தர் இருந்தார். ஓய்வு நாளில் அவளை ஆண்டவர் சுகமாக்கினார். அப்படி சுகமாக்கின உடனே பாருங்கள், லூக்கா 13 படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெபாலய தலைவன் சண்டை போடுவான், எப்படி ஓய்வு நாளில் சுகமாக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் இந்த யவீரு கிடையாது. யவீரு என்ற பெயருக்கு ஒளியேற்றுபவன், he will enlighten or diffuse light, ஒளியை வீசுபவன் என்று அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். அதனால தான் பாருங்கள், மிகுந்த பயபக்தியோடு மிகுந்த தீவிரத்தோடு அவன் ஆண்டவரை தேடி பைபிள் வசனம் சொல்லுது, அவர் காலிலேயே விழுந்துட்டான் அப்படின்னு படிக்கிறோம். 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாக யவீர் என்பவன் அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வரணுன்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளாக இருந்துச்சு. தன் மகள் வாழ்க்கையில் இயேசுவானவர் ஒளியேற்றணும் என்று அவன் என்ன செய்தான், அவன் விரும்பினான். இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தின் கடைசியில் மார்க் 5ஆம் அதிகாரத்தின் கடைசியில் அந்த மகளை தொட்டு அவர் சுகமாக்குறாரு. இடையில சாண்ட்விச் ஸ்டோரி, இது ஒரு சாண்ட்விச் ஸ்டோரி. இடையில இன்னொரு சம்பவம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி வருகிறது. அப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த யவீரு ஒரு தனித்துவமான மனிதன். அவன் ஒரு யூத ஜெபாலய தலைவனாக, யூத மத போதகனாக இருந்தாலும் இயேசுவின் மேல் ஒரு பாசம், பற்று, விசுவாசம் இருந்தது என்பதை நம்ம படிக்கிறோம். யவீரு இங்கே ஆண்டவர் வரும்னு சொல்லி கேட்குறாப்புல, ஆண்டவர் வீடு நோக்கி பயணப்படுகிறார். அப்படி பயணப்படும் பொழுது ஏற்பட்ட தடைகள் என்னென்ன? இதை தடை என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் போகிறதுக்கு முன்பாகவே இன்னொரு பெண்மணி குணமாகிற ஒரு பாக்கியத்தை பெற்றாள் என்று நாம் சொல்லலாம். இந்த வேத பகுதி எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக இங்கே 24, 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இவளுக்கு எத்தனை வருஷமாக இந்த வியாதி இருந்துச்சு அப்படின்னா 12 வருடமாக இந்த வியாதி இருந்தது. அவளை குறித்து கீழே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இவள் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து அவங்களால இவளை என்ன பண்ண முடியல, குணப்படுத்த முடியல. ரொம்ப ஒரு வேதனையான சூழ்நிலை. ஆனால் கிறிஸ்து செய்த மகத்தான ஊழியத்தை குறித்து இவள் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டதும் விசுவாசித்து எப்படியாச்சும் இவர்கிட்ட என்ன பண்ணிடணும், போயிடணும். இப்போ இவளுடைய விசேஷித்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, மற்றவங்க போல போய் ஆண்டவரே என்னை சுஸ்தமாக்குங்க,
இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு இவளால் வெளியே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பெரும்பாடு என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும், இரத்தப்போக்கு எத்தனையோ நாட்களாக அவளுக்கு இருந்திருக்கிறது. 12 வருஷம் அப்படின்னா சும்மா சாதாரண பெண்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாவே மெலிந்து போயிடுவான். அப்போனா இவ எப்படி மெலிந்திருந்தா என்பது நமக்கு தெரியல. ஆனால் அந்த கூட்டத்தில் இவ வந்து விசுவாசத்தோடு உள்ளே வரா. பயங்கர நெரிச்சலான ஒரு சூழ்நிலை. இவ போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை ரொம்ப விசுவாசத்தோடு தொடுறா. தொட்டதை என்ன சம்பவிக்கிறது? கீழே வாசிக்கிறோம், அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, உடனே அவள் சொஸ்தமானாள் என்று நாம் வாசிக்கிறோம். இவ போய் ஆண்டவர்கிட்ட கேட்கவும் இல்லை, மற்றவங்க சீஷர்கள்கிட்டையும் நான் போய் உங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்னு உத்தரவும் கேட்கல. இப்போ உடனே ஆண்டவர் திரும்பி என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கிறார். இப்போது சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவ்வளோ கூட்டம் இருக்குது, எல்லாரும் நெருக்கிறாங்க, உங்களுடைய வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்குறீரே அப்படின்னு அவங்களுக்கும் புரியல. ஆனால் இதில் என்ன ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால், தீட்டான ஸ்திரீ இதோ கிறிஸ்துவை மேசையாவை தொட்டபோது அவள் குணமடைகிறதுக்கு ஏதுவாக அது இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பாஸ்டர் தாஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி. இயேசுவின் சொந்த ஊர் மக்கள் ஏன் அவரை ஏற்காமல் புறக்கணித்தனர்? மார்க் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அந்த வளர்ந்த ஊரை தான் சொந்த ஊர் என்பது போல் பாடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊர் எது என்றால், லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படித்து பாருங்கள். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, அப்போ நாசரேத்து தான் அவருடைய வளர்ந்த ஊர் அல்லது சொந்த ஊர். அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியம். என்னப்பா, தச்சன் வீட்டை சேர்ந்தவர், இவரும் ஒரு தச்சன், தச்சனுடைய மகன் எப்படி டீச்சர் ஆனார்? அதாவது ஒரு சின்ன கிராமத்திலேருந்து ஒருத்தர் போய் வெளியில் போய் பிரபலம் ஆகிட்டார் அப்படின்னா கலெக்டர் ஆகிட்டா அதை அப்படியே பேசுவாங்க. அந்த கிராமத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவர் எங்கள் ஊருக்கார் அப்படின்னு. ஆனால் நாசரேத்தில் உள்ளவங்க அப்படி என்ன செய்யலை, சந்தோஷப்படலை, பொறாமை. அது குடும்பத்தில் உள்ளவங்களே என்ன செய்யலை, அவரை விசுவாசிக்கவில்லை அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இவர் மற்ற இடங்கள்லாம் போய் அற்புதம் செய்கிறாரு, நம்ம ஊரில் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒரு வசனத்தை பாருங்கள், லூக்கா 4:23 படிக்கிறோம். அவர் அவர்களை நோக்கி, நாசரேத்தில் உள்ளவங்க, லூக்கா 4:23, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூம் ஊரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆண்டவரே சொல்கிறார், கப்பர்நகூம்லாம் அற்புதம் செய்கிறீங்களா, எங்கள் ஊரில் செய்ய வேண்டியதானே. ஏன் ஆண்டவர் அங்கே செய்யலைன்னா அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு, அவிசுவாசம் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் மீதும் அவருடைய அந்த வல்லமையின் மீதும் அவர் மேசியா என்பதிலும் அவங்க குடும்பத்தார் ஊராரே என்ன செய்யலை, ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்தபடினாலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாமல் இருந்தார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். யோவான் ஸ்நானகன் சிரச்சேதம் எப்படி 12 அப்போஸ்தலரின் ஊழியத்திலிருந்து வேறுபட்டு நிற்கிறது? இந்த 2 ஊழியத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, யோவான் ஸ்நானகன் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். இந்த அப்போஸ்தலர்களும் பிற்பாடு இரத்த சாட்சியாக மரிக்கிறாங்க. ஆனால் இந்த ஊழியத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அவர் வந்து தனிநபராக கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசித்த ஒரு அனுபவம். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று சொல்லி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் டெஸ்டிமனி. அவர் எச்சரிக்கிறார், ஏரோதையும் எச்சரிக்கிறார், நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கிறாய். இது நிமித்தமாக ஏரோதியால் கோபப்பட்டு மகளை ஏவி விட்டு யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்கிறாள் என்று பார்க்கிறோம். இன்னொரு பகுதியில் இந்த 12 அப்போஸ்தலருடைய ஊழியத்தை நாம் கவனிக்கும் பொழுது, மார்க் 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 7 ஏறக்குறைய 14 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் அவர்களை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதற்காக அனுப்புகிறார். இவங்களும் யோவான் ஸ்நானங்களைப் போல மனம் திரும்புதலின் செய்தியோடு தான் போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு விசேஷமான வரத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அது என்ன அப்படின்னா, பிசாசுகளை விரட்டவும், நோயாளிகளை குணமாக்கவும், பல்வேறு விதமான பிணியாளிகளை இவர்கள் எண்ணெய் பூசி என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவர் வந்து தனியாகவே நின்னார், ஆனால் இவர்களை 2 பேரை ஆண்டவர் என்ன பண்ணார், அனுப்பினார் என்று பார்க்கிறோம். பாடத்துக்குள்ளே நம்ம தொடர்ந்து போகும்பொழுது மக்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. இயேசுவை ராஜாவாக்கும்படி மக்கள் ஏன் நினைத்தனர்? எந்த நிலையில் அப்படி ராஜாவாக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள் என்றால், மார்க்கு 6ஆவது அதிகாரத்தில் 35லேருந்து 38 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். அப்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
நேரம் போய் விட்டது, வெகு நேரம் ஆகிவிட்டது, எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பணும். சீஷர்கள் சொல்கிறாங்க, அவங்களை சும்மா அனுப்பி விட்ருங்க. ஏன்னா ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்காங்க, பெண்கள் பிள்ளைகள் சேர்த்தா 20000 பேர் இருப்பாங்க. இவங்களை அனுப்பி விட்ருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே சாப்பாடு கொடுங்க. ஐயோ, நம்ம இந்த வனாந்தரத்தில் எங்கே போகிறது இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்று சொல்லி அவர்கள் திகைக்கிறார்கள். அப்போது அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன்களை வாங்கி, இந்த கதை நமக்கு தெரியும். இந்த அற்புதம் 4 சுவிசேஷங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை வச்சு 5000 பேருக்கும் அதிகமானவருக்கு போஷித்து மீதியாயிருந்த துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த அற்புதம் ஆண்டவர் செய்த உடனே மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். ஆண்டவர் என்ன இந்த ஜனங்கள் செய்வார்கள்னு அவருக்கும் தெரியும். பாருங்களேன், யோவான் 6:15 இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷரை கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி அவர் தனியே மலையின் மேல் ஏறினார். இப்போது மக்களுக்கு மனசு குளிர்ந்து போச்சு. எப்படின்னா, இவர் தான் மேசியா, இவர் நமக்கு ராஜாவாக இருந்தார் அப்படின்னா நமக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமே பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி சுயநல எண்ணத்தோடு தான் அவரை ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இவரே விடுவிக்கிறவர், இவரே நம்முடைய மீட்பர், விடுதலையாளர் அப்படின்ட்டு அந்த அப்பங்கள் மீன்கள் அற்புதத்துக்கு பிறகு அவர் ராஜாவாக்கணும்னு நினைச்சாங்க. உண்மையில் அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் அப்படி நினைக்கவில்லை என்பதை நாம் பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் தான் தலைவர் ஆகணும் அப்படின்னு யார் சொன்னாலும் இவர் வச்சாதான் நமக்கு காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்க தான் அப்படி சொல்லுவாங்கன்றதை இந்த பாடத்தின் மூலமாக நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்த கட்டத்துக்குள்ளே நம்ம கடந்து போகுவோம். இயேசுவாகிய மேசியா ஜனங்களை ஆள வந்தாரா, மீட்க வந்தாரா? அவர் மீட்க வந்தார் என்பது அவருடைய செயலிலும் அவருடைய வார்த்தையிலும் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் குறிப்பாக இந்த பாடத்தில் இங்கே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஜனங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருந்துச்சுன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருந்துச்சு. கிறிஸ்து வந்து மீட்க தான் வந்தார். இவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் பாஸ்ட் சொன்னது போல் இவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பாப்புலரான வியூ என்னென்னா, மேசியா வருவார், எங்களை விடுவிப்பார். யார் கையிலேருந்து? ரோமர்கள் கையிலிருந்து எங்களை விடுவிப்பார், எங்களை அவர் அரசாளுவார் என்கின்ற நம்பிக்கை இருந்துச்சு. ப்ராஃபஸியில் வந்து மேசியா வருவார், அவர் ராஜாவாக வருவார் என்று சொல்லப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த வருகையின் அனுபவத்தை அவர்கள் பிரித்து பார்க்கல. 2 முக்கியமான தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, முதல் வருகை ஆட்டுக்குட்டியானவராக வருவார். ஆட்டுக்குட்டியானவராக அவர் வரும்பொழுது மீட்கும் பொருளாக தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்பார் என்பது. 2வது முறை வரும்பொழுது தான் அவர் யூதாவின் பாலசிங்கமாக வருகிறார், வெற்றி சிறக்கிறவராக வருகிறார், ராஜாவாக வருகிறார். இதை இவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு முதல் வருகையிலேயே அவர் என்னவா தான் வருவார்? ராஜாவாக தான் வருவார் என்று அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். ஆனால் ஏசு இங்கே சொல்கிறார் பாருங்கள், மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதில் குறிப்பாக 45வது வாக்கியத்தில் சொல்லும்பொழுது, அப்படியே மனுஷகுமாரர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று பார்க்கிறோம். ஜீவனை கொடுப்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அருமையான இந்த பாடத்தை நிகழ்ச்சியின் மூலமாக நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் ராஜாவாக வரவில்லை, மேசியாவாக வந்தார். ஆள வரவில்லை, ரட்சிக்க வந்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நன்றி, வணக்கம்.